திருபுவனம் கம்பகேஸ்வரர் திருக்கோவில். இறைவன் கம்பகேஸ்வரர், இறைவி ஸ்ரீ அறம்வளர்த்த நாயகி. இத்தலத்தில் இறைவன் பெயர் நடுங்க தீர்த்த நாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்கிறார். இவரே கம்பகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். பிரம்மாண்ட வடிவில் கிழக்கு முகமாய் ஒளி வீசும் திருமேனியில் இறைவன் காட்சி தருகின்றார். இத்தல இறைவனுக்கு திரிபுவனம் உடையார், திரிபுவன ஈஸ்வரர், திருபுவன மகாதேவர் என்ற பெயர்களும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இங்குள்ள சரபேஸ்வரர் சன்னதி மிகவும் சிறப்பு பெற்றதாகும். சரபேஸ்வரர் தனி சன்னதியில் உள்ளார். சோழர் கால கட்டிடக்கலைக்கு உதாரணமாக இவ்வாலயத்தையும், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் ஆலயத்தையும், கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்துமே குறிப்பிடுகிறார்கள். இக்கோவிலின் விமான அமைப்பு மேற்கண்ட கோயில்களில் உள்ள விமானங்களைப் போலவே அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய அகன்ற வடிவ ராஜகோபுரம் பிரம்மாண்டமாய் 7 நிலைகளை கொண்டுள்ளது. இந்த கோபுரம் முழுவதும் பல்வேறு புராணங்களை நினைவுபடுத்தும் சுதை சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. சுவாமி சன்னதியின் இடதுபுறம் தனி சன்னதியாக அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது. அதில் தர்மசவர்த்தினி எனும் அறம் வளர்த்த நாயகி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாள். தேவர்களின் நடுக்கத்தை இறைவன் தீர்த்த பின் அறங்களை வளர்ப்பவளாக இத்தல அன்னை இருக்கிறாள். அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரே இத்தலத்தின் முக்கிய சன்னதியாக விளங்கும் சரபேஸ்வரர் சன்னதி தெற்கு முகமாய் அமைந்துள்ளது. இதுவே ஆதி சரபேஸ்வரர் சன்னதியும் திருக்கோவிலும் ஆகும். பல்வேறு திருக்கோவில்களின் சரபேஸ்வரர் வடிவங்கள் இருந்தாலும் திருபுவனம் கம்பகேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சரபேஸ்வரரே பிரதானமாக போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தின் உற்சவ மூர்த்தியும் சரபேஸ்வரர் தான். இங்குள்ள சரபர் 6 கால்கள் 4 கரங்களுடன் 12 கால் பீடத்தையும் 2 கரங்கள் நரசிம்மனை பற்றியும் அமைந்துள்ளது. எதிரிகளால் தொல்லைகளில் இருந்து விடுபடவும் பகைவர்களை அழிக்கவும் வரம் தரும் வள்ளலாக இவர் போற்றப்படுகிறார். சரபேஸ்வரர் வழிபாடு. எதிரிகளின் தொல்லைகளால் அவதிப்படுவோர், ஏவல், பில்லி, சூனியம் என தீவினைகளால் துன்பப்படுவோர், நோயுற்றவர்கள் என எவ்விதமான துன்பங்களுக்கும் துயர் நீக்கும் கடவுளாக சரபேஸ்வரர் போற்றப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 11 நெய்தீபம் ஏற்றி 11 சுற்று வலம் வந்து இறைவனை வழிபட்டு சென்றால் மேற்படி தொல்லைகளில் இருந்து விடுபடலாம். இதனை 11 வாரங்கள் தொடர்ந்து செய்தல் வேண்டும். இது தவிர ஆலயத்தின் கட்டணம் செலுத்தி சிறப்பு அர்ச்சனைகளிலும் பங்கேற்கலாம். சரபேஸ்வரரை வணங்கினால் வியாதிகள், மன கஷ்டங்கள், கோர்ட் விவகாரங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல், மறைமுக எதிரிகள் தொல்லை, திருஷ்டி தோஷங்கள், சத்துரு தொல்லைகள், ஜாதக தோஷங்கள், கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். கல்வி, ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, மன விரும்பும் படியான வாழ்க்கை, உத்தியோக உயர்வு போன்ற நினைத்த காரியங்கள் கைகூடும். குழந்தை பேறு கிடைக்கும். கடன் தொல்லை நீங்கும். சுவாமி கம்பகேஸ்வரரை வணங்குவோருக்கு நடுக்கங்கள், நரம்பு தளர்ச்சி, தேவையற்ற பயம், மூளை வளர்ச்சி அடையாமல் இருத்தல் ஆகிய பிரச்சனைகள் நீங்கி ஆயுள் விருத்தி, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அம்பாள் தர்மத்தை வளர்த்து காப்பவள் என்பதால் அவளை வணங்குவோருக்கு பாவங்கள் நீங்க பெறும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குழந்தை பாக்கியமும் கிடைக்க பெறுவார்கள். முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்.